பிரியமானவர்களே, அந்நிய பாஷையை குறித்து நம்ம தியானித்து வரும் பொழுது சிலர் கேட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நிய பாஷை ரெண்டு இருக்கா? ஒன்று பற்பல பாஷைகள், இன்னொன்று ரகசிய பாஷை அல்லது தூதர் பாஷை. இந்த ரெண்டு பாஷைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறதா? அதற்கான விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க. ஏனென்று கேட்டால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் ஆவியினால் ரகசியங்களை பேசுகிறபடியால் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியான். அப்ப அந்த வார்த்தை அவன் தேவனிடத்தில் பேசுகிறானே, அது ரகசியமாக பேசுகிறானே, இதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாதே. அப்ப வேதத்துல 2 வகையான அந்நிய பாஷைகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஜெனியூனான கேள்வியை கேட்கறது உண்டு. ஈவன் நல்ல தேவ ஊழியர்கள் கூட இந்த ரகசிய பாஷை அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னு நம்புறாங்க. ஆனால் வேதத்துல அந்நிய பாஷை 2 இருக்கிறது என்று எந்த ஒரு இடத்திலும் கிடையவே கிடையாது. எப்படி 2 பாஷை கிடையாதுன்னு சொல்றீங்க? உண்மையிலே இந்த பகுதி என்னதான் சொல்லுகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதலாக அந்நிய பாஷையை குறித்ததான வெளிப்பாட்டை, தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை மார்க் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? மார்க் 16ஆம் அதிகாரத்தில் அவர்களிடத்துல பேசும்பொழுது 17வது வசனத்தில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதாவது புதிய மொழிகளை பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இவர் புதிய மொழிகளை பேசுவார்கள்னு சொல்லிட்டாரே, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எங்க நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தா, அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். அங்க பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம்? தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறான மொழிகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நவமான பாஷைகளை பேசுவார்கள் சொன்னது எங்க நிறைவேறுகிறதுன்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள்னு பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது ரகசிய பாஷை பேசினதாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா எங்கேயுமே கிடையாது. அவர்கள் பேசியது எல்லாமே பற்பல பாஷைகள், அன்றைக்கு வழக்கத்தில் இருந்த பாஷைகளைத்தான் அவர்கள் பேசினார்கள். அதுவும் தங்கள் நாட்டில் கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஜென்ம பாஷை, தாய்மொழியிலே அவர்கள் பேசினார்கள். சரி, திடீரென்று இந்த ரகசிய பாஷை அப்படிங்கிற ஒன்று வருவதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்கள்ல எழுதும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவதுதான் அநேகருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் தெளிவாக வாசித்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சரி, கொரிந்து சபையில என்ன பிரச்சனை இருந்தது? கொரிந்து சபையார் ஒரு குறிப்பிட்ட வரத்தை மிகைப்படுத்தி வைத்திருந்தார்கள். 2வது, எல்லாருமே அந்த வரத்தை பேச வேண்டும் அப்படின்னு கட்டாயம் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி தருவது அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் போல் தெளிவாய் விளக்குகிறார். நீங்க நினைச்ச மாதிரி அல்ல, தேவ ஆவியானவர் நினைச்ச மாதிரி தான். 2வது, அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது அவர் எப்படி முடிக்கிறார்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம், எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி ஒரு கேள்வியை ஏன் வைக்கணும்? எல்லா வரமும் எல்லாத்துக்கும் இருக்காதுப்பா. நீங்களா தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட வரத்தை போட்டு அது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அந்நிய பாஷையோ தீர்க்கதரிசன வரமோ பேசுவதற்கு நீங்கள் விரும்பலாம், ஆனா அதுக்காக எல்லாத்துக்குமே அது கிடைக்கும்னு நினைக்காதீங்க. எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்களா? இல்லையே. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? அன்றைக்கு கொரிந்து சபையில இந்த அந்நிய பாஷை வரை எல்லாரும் பேசியே ஆகணும், அது இல்லைன்னா அவன்கிட்ட ஆவியே இல்லைங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு தவறான நம்பிக்கையில் இருந்தார்கள். அதை பவுல் சரி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார். அப்ப எல்லாருக்கும் இந்த வரம் இல்லை என்பதை அவர் சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். ஆனால் எல்லாரும் பேச விரும்பலாம். எனக்கு தீர்க்கதரிசன வரம் வேணும்னு விரும்பலாம். ஏன் பவுலே ஒரு இடத்துல சொல்லுகிறார், எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுவதை விட தீர்க்க தரிசனம் பேசுவதை நான் அதிகமா விரும்புறேங்கிறார். ஏன் நீங்க எல்லாருமே உங்க சபையில தீர்க்க தரிசனம் பேசியாகணும் ஏன் கட்டாயம் பண்றது இல்ல? அவரே சொல்லி இருக்கிறாரு, தீர்க்க தரிசனம் பேசுகிறதை நான் அதிகமாய் விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப அதையே நாம சபையில கட்டாயம் பண்றது இல்ல. ஏன்னா அப்படி பேசினா மாட்டிக்குவோம்.
எளிதா எதுல தப்பிக்க முடியும்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பாஷைகளை பேசிட்டா தப்பிச்சுக்க முடியும். சரி, விஷயத்துக்கு வருகிறேன். இப்படி எல்லாரும் எல்லா வரத்தையும் பேச முடியாது. ஆண்டவர் யாருக்கு எந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம பேச முடியும். அதனால அந்நிய பாஷை வரம் என்பதோ தீர்க்கதரிசன வரம் என்பதோ சபையில ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்குங்கிற அவசியம் இல்லை. சரி, ரகசிய பாஷை என்று சொல்ல வருகிறாரா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க. ஏற்கனவே 12ஆம் அதிகாரத்திலிருந்து அந்நிய பாஷைகள், அந்த பாஷைகளை பற்றி பேசி வருகிறார். பற்பல பாஷைகளை பற்றி பேசிட்டு வர்றாரு. அடுத்து 14ஆம் அதிகாரம் வந்த உடனே திடீர்னு வேற ஒரு பாஷை, ரகசிய பாஷைன்னு ஒண்ணு இருக்குன்னு பேசுறாரா? நம்ப முடியல, வாய்ப்பே இல்லை. எப்படி இப்படி ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்கன்னு தெரியல. என்னன்னா, இந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன வார்த்தை? அந்நிய பாஷையில பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் ஆவியினால் ரகசியங்களை பேசுகிறபடியால் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியான். அதனுடைய ஆங்கில பதிப்பை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. He who speaks in a tongue does not speak to men but to God, for no one understands him, however in the spirit he speaks mysteries அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க போய் சபையில ஒரு அந்நிய பாஷையில விளக்கம் சொல்லாம அந்நிய பாஷை நீங்க பேசுனீங்கன்னா நீங்க உண்மையிலே நினைச்சுக்கிட்டீங்க மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. ஆனா உண்மை அதல்ல. யாருக்குமே அர்த்தமும் தெரியல, விளங்கல. ஆகவே நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? தேவனிடத்தில் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியங்களை பேசுகிறீர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதுக்காக அப்படி சொல்லணும்? ஏன் சொல்லணும் தெரியுங்களா? யார் யார் இடத்துல ரகசியம் பேச முடியும்? ரகசியம் தேவன் என்கிட்ட பேசுவாரா, இல்ல நான் தேவன் கிட்ட ரகசியம் பேசுவேனா? என் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பதாகவே தேவன் அதை அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் எப்படி வாழுவேன், என்ன செய்வேங்கிறது தேவனுக்கு தெரியும். அப்ப நிச்சயமா தேவனுக்கு நான் ஒரு ரகசியத்தை பேசிவிட முடியாது. தேவன் வேண்டுமானாலும் எனக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நான் தேவனுக்கு எந்த ரகசியத்தையும் பேச முடியாது. தேவனுக்கு ரகசியம்ங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனால் பவுல் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க. அவன் தேவனிடத்தில் பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்நிய பாஷை அப்படிங்கிறது தேவன் என்கிட்ட ரகசியத்தை பேசுறாரா, நான் தேவன்கிட்ட ரகசியத்தை பேசுகிறேன்னா? சிலர் சொல்லலாம், நீங்க தப்பிக்கிறதற்காக அந்நிய பாஷையில தேவன் என்கிட்ட ரகசியம் பேசுகிறார். என்ன ரகசியம் பேசுகிறார்? வாழ்நாள் முழுவதும் அப்படி என்ன ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீங்க? கொஞ்சம் உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தேவன் உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த ரகசிய பாஷை பேசும்பொழுது என்ன ரகசியத்தை பேசினார் கொஞ்சம் விளக்குங்க பார்க்கலாம். நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா விடுதலை அடைவீங்க. எந்த ரகசியமும் கிடையாது. ஆகவேதான் பவுல் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். நீ என்ன பண்றன்னா தேவன்கிட்டே நீ ரகசியம் பேசுற ஆளுப்பா அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். அவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லுவது ஜனங்களை கண்டிக்கிறார். நீங்கள் நானும் தேவனிடத்துல எந்த ரகசியத்தையும் பேச முடியாது. இரண்டாவது, வேதாகமத்துல இதுவரைக்கும் தெளிவான பற்பல பாஷைகளை குறித்து மட்டுமே பவுல் பேசிட்டு வந்து திடீர்னு இந்த ஒரு இடத்துல மட்டும் ரகசிய பாஷையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, அதாவது தேவ தூதர்களின் பாஷையை பேசுறாருன்னு சொன்னா நம்ப முடியலையே. வேதம் எந்த ஒரு இடத்திலும் 2 வகையான அந்நிய பாஷையை பேசவே இல்லை, ஒரே அந்நிய பாஷையை குறித்து தான் பேசுது. ஆகவேதான் அடுத்து அவர் எழுதும் பொழுது, நான் கடந்த வீடியோல சொன்னேன் பாத்தீங்களா, நீங்கள் விளங்காத சத்தமிட்டால் புல்லாங்குழல் வித்தியாசமான துணியை காண்பிக்காவிட்டால் அது எப்படி விளங்குன்னு கேட்கிறாரு. நீங்கள் ஆகாயத்துல பேசுகிறவங்களா இருப்பீங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க என்ன டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க என்ன எதிர்த்து கேட்டிருக்கலாம். இல்ல, நாங்க பேசுறது ரகசிய பாஷை. பவுலே, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பற்பல பாஷை என்கிற அந்த அந்நிய பாஷையை பேசவில்லை. நாங்கள் யாருக்குமே, உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாத அந்த ரகசிய பாஷையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. பவுலுக்கு என்ன தெரியாதா? அப்ப பவுல் ஏற்கனவே ரகசிய பாஷை ஒண்ணு இருக்கு, பற்பல பாஷைன்னு ஒண்ணு இருக்குன்னா ஏன் இப்படி எழுதணும்? நீங்கள் ஆகாயத்துல பேசுறவங்களா இருப்பீங்க, உலகத்துல எந்த மொழியும் அர்த்தம் இல்லாதது அல்ல, இப்படி எல்லாம் ஏன் சொல்லணும்? ரகசிய பாஷைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த பாஷை உலகத்துல பேசப்படுற பாஷை கிடையாது. அது என்னமோ தேவ தூதர்கள் பாஷைன்னு சொல்லிட்டு இருக்கிற, அதுக்கு நான் விளக்கத்துக்கு பின்னாடி வர்றேன். தேவ தூதர்கள் பாஷைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எதற்காக உலகத்துல பேசப்படுகிற பாஷை எதுவுமே அர்த்தம் இல்லாதது அல்லன்னு ஏன் அவங்க கிட்ட சொல்லணும்? அப்ப பவுலுடைய மனசுல 2 பாஷையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரே பாஷை தான் இருக்கு. தேவனிடத்துல ரகசியத்தை பேசுகிறான்னா ரொம்ப சிம்பிள், கடிந்து கொள்ளுகிறார். தேவன்கிட்ட யாரு ரகசியத்தை பேச முடியாது. சோ நீங்க மன்னிய பாஷையில பேசும்போது ரகசியத்தை நாங்கள் பேசிக் கொள்ளுகிறோம்னா என்ன ரகசியம்? கொஞ்சம் உண்மையா பதில் சொல்லுங்க. அப்ப தூதர் பாஷைன்னு சொல்லி போட்டிருக்கேன், என்ன பிரதர் அர்த்தம்? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்குராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம் அது? சங்கீதம் 139 தாவீது ராஜா இப்படியாக பேசுகிறார். ஆண்டவரே, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர்,
நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், உன்னுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. ஒரு புரிய வைப்பதற்காக சொல்லு. இவர் வானத்துக்கு ஏறி பார்த்தாரா போய்? இல்ல பாதாளத்துல போய் படுக்கை போட்டு பார்த்தாரா? கிடையாது. ஆனால் நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக அங்கு தாவீது அதை பேசுகிறார். நான் பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. அதே மாதிரிதான் பவுல் சொல்லுகிறார். அதாவது நான் மனுஷன் பாசையை பேசினாலும் சரி, தூதர் பாசையை பேசினாலும் சரி. தூதர்கள் என்ன பாசை பேசினாங்க? இந்த மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இப்ப நாங்க பேசுறது தூதர் பாசை, அதை யாராலும் அறிய முடியாது. அப்ப தூதர்கள் அறிந்து கொள்ளுவாங்கல்ல? இல்ல, நாங்க பேசுற பாசை சாத்தானே தெரியாது. சாத்தான் தேவ தூதன் இல்லையா? அப்ப நீங்க பேசுற பாசை உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு அறியாம இருக்கும், ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா தூதர்களுக்கும் தெரிந்து கொள்ள முடியும். அதுல சாத்தான், சாத்தானுடைய தூதர்களும் எல்லாருக்கும் அதே பாசை தானே. அப்ப அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இவங்க அதுல என்ன ஒரு முரண்பாடான கருத்தை சொல்லுகிறார்கள்னா, நாங்க பேசுற அந்நிய பாசை சாத்தானுக்கும் தெரியாது. அவனுக்கு தெரியாததுனாலதான் அந்த சத்தம் தேவன்கிட்ட போகும். அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவே அந்நிய பாஷை பேசவில்லையே. இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகன், இவங்களுடைய ஜெபம் எல்லாம் எப்படி கேட்கப்பட்டது? சாத்தான் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டுட்டு தடுக்கலையா? எவ்வளவு தூரம் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள கொண்டு போய் நம்மளை விட்டுருக்கிறாங்க பாத்தீங்களா? சோ தூதர் பாஷை என்று சொல்லுவது வேற ஒன்றும் அல்ல, அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் இந்த பாஷை பேசலாம் அல்லது இந்த பாஷை பேசலாம், எதுவுமே அன்பு இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை என்பதை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்டது. அதுக்காக நான் இப்ப பேசுற அந்த ஜிப் என்ன சொல்ற லாங்குவேஜ் ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ், அது தூதர் பாஷை இல்லை. தூதர்கள் எல்லாம் நான் மேல அப்படி பேசிட்டு இருக்கிறாங்களா? தூதர்களே கீழே வந்த பொழுது மரியாளிடத்திலும் மற்ற எல்லாரிடத்திலும் சாதாரண அவங்க பாஷையில தான் பேசிட்டு இருந்தாங்க, எந்த அந்நிய பாஷையிலையும் பேசல. அவங்களே இந்த சாதாரண பாஷையை பேசும்பொழுது நம்ம ஆட்கள் என்னன்னு தெரியல, இப்படி ஒரு வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. சோ இந்த ரகசிய பாஷை அப்படிங்கிறதுக்கு வேதத்துல எந்த எவிடன்ஸும் கிடையாது. அது தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிறான், அவனை விட்டு விடுங்கள். நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம் பாத்தீங்களா, உனக்கு விசுவாசம் இருந்தால் அது உன்மட்டில் அடங்கட்டும், உனக்கும் தேவனுக்கும் அடங்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி வச்சுக்கப்பா, நாங்க சொல்ற மாதிரி சபையில தான் நான் பேசுவேன்னு கங்கணம் கட்டி கொண்டு அலையக்கூடிய ஒரு கூட்டத்தாருக்கு, அதிலும் முக்கியமா உலகத்துல எந்த மொழியும் அர்த்தம் இல்லாதது அல்ல, ஆனால் நான் இஷ்டத்துக்கு எதையாவது வாயில வந்ததைத்தான் பேசுவேன்னு சொல்லக்கூடியவர்களை பவுல் கண்டித்து, இவங்களை விட்டுருங்க, இவங்க தேவனிடத்திலேயே ரகசியம் பேசுகிற ஆட்கள், தேவனுக்கே ரகசியம் சொல்லக்கூடிய ஆட்கள் என்று அவர்களை என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். நீங்க கேட்கல, இத்தனை பேரா தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் அநேகர். அந்நாள் அநேகர் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லையா, நாங்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா? அங்க வசனம் என்ன போட்டிருக்கு? அநேகர் என்று போடப்பட்டிருக்கிறது. சோ தயவு செய்து இந்த மாதிரி ஒரு தவறான பரவச நிலை என்ன சொல்றது போதனைக்குள்ள போயிடாதீங்க. நீங்க கொஞ்ச காலம் வசனத்துல நீங்க தெளிவா நின்றீங்கன்னு சொன்னா இதுல இருந்து வெளியில வந்துடலாம். அப்ப இது எப்படி பிரதர் வருது? இது வேற ஏதாவது அசுத்த ஆவியா? அப்படி நான் தைரியமா இது ஒரு அசுத்த ஆவி அப்படி இப்படின்னு நான் சொல்லல. ஆனால் ஒன்றை மாத்திரம் என்னால் சொல்ல முடியும், இது ஒரு வகையான உணர்ச்சி வசப்படுதலினுடைய வெளிப்பாடு, இது ஒரு பரவச நிலையினுடைய வெளிப்பாடு. இப்படி எல்லாம் பேசும் பொழுது நமக்கு சில சமயத்துல ஒரு சமாதானம் கிடைக்கிறது போன்று உணரலாம். ஆனால் அதை விடுதலை என்று நீங்கள் நம்பி விடாதீங்க. அந்த விடுதலையை பற்றி வேதம் போதிக்கல. இது ஒரு சைக்காலஜிக்கலா கிடைக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை, அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இந்த அந்நிய பாஷை பேசுகிறவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, எல்லாம் பணத்தை ஏமாற்றுகிற காணிக்கை திருடர்கள், மேடையிலே போய் கெட்ட வார்த்தை பேசுறவங்க, பட்டரு, அப்புறம் என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க சர்வ சாதாரணமா. இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்ன? இந்த பாஷை. எல்லா கள்ள போதகர்கள் வித்தியாசமான எல்லாரோட மத்தியில இது மட்டும் இருக்கும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை மையப்படுத்தி போதிக்கிறவங்களா இருப்பாங்க. உங்களையும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சபையில கிரமமாய் வசனத்தை போதிக்கிறத விட்டுட்டு ஒரு பரவச நிலையில வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இது மாற்று மதத்திலும் இருக்கிறது. எல்லா மத மார்க்கங்களிலும் இந்த மாதிரியான உளறல், அந்த என்ன சொல்றது, ஒரு எஸ்காட்டிக் ஸ்டேட், பரவச நிலையில போய் கொஞ்சம் கூச்சலிடக்கூடிய இது எல்லா மதங்களிலும் இருக்கிறது. பட் கிறிஸ்டியானிட்டி இந்த பரவச நிலைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால இப்படி பேசுகிறவர்களை நான் தவறு சொல்லலை. ஆனா அப்படி பேசாட்டி ஆவி இல்லைன்னு சொல்லி அவங்கள போய்கிட்டு நீங்க தப்பா வழி நடத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன? அது இந்த மாதிரி பரவச பேச்சு பேசுறதா இல்ல கீழே உருளுறதா? இதை யாரு வேணாலும் ஏமாத்த முடியும். இது கிடையாது. உங்களுக்குள்ள தேவன் மேல் இருக்கக்கூடிய தாகம், வேதத்தை வாசிக்கிறதுல ஆர்வம், வேதத்தை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய திறன், கர்த்தருக்காக வைராக்கியமா ஜீவிக்கணுங்கிற எண்ணம்,
பாவம் செய்யும் பொழுது வரக்கூடிய படபடப்பு, அந்த ஒரு குற்ற உணர்வு, பாவ உணர்வு, இது எல்லாம் தான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ். சும்மா வெறுமனே இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை பேசிட்டா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிற அந்த எண்ணத்தை தயவு செய்து விட்டு விடுங்கள். இதுதான் சாத்தான் நம்மை வஞ்சித்திருக்கிற ஒன்று. உங்களை மெய்யான சத்தியத்தை பார்க்க விடாம உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆமா ஆமா ஆமா, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் எனக்கு அந்நிய பாஷை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேங்க சரளமா சபையில, அப்ப தேவன் என் கூட இருக்கிறாருன்னு உங்களை நம்ப வச்சிருக்கிறான் பாத்தீங்களா, அதுதான். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து இதனால பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறாருன்னு மட்டும் நம்பிக்காதீங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள், மிஷனரிமார்கள், யாருக்கும் இந்த வரம் கிடையவே கிடையாது. அப்ப அவங்களுக்குலாம் பரிசுத்த ஆவியானவரே இல்லையா? ஏன்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இல்லை, என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. எங்க சபையில நாங்கள் பணத்துக்காக சபை நடத்தவில்லை, நாங்க காணிக்கை எடுக்கல, தசமபாக கட்டாயம் பண்ணுவது இல்லை, பின்னாடி ஓரமா வச்சிருக்கிறோம். நான் நினைத்திருந்தா எங்களுக்கு ஒரு வாடகை கட்டடத்துல தான் இருக்கிறோம், இந்நேரம் யூடியூப்ல அனௌன்ஸ் பண்ணி எங்களுக்கு கட்டடம் இல்லை எப்படியாவது பணத்தை அனுப்புங்கன்னு ஊரெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி பணத்தை வாங்கி ஒரு நல்ல ஒரு பெரிய கட்டடமா வாங்கிக்கிட்டு அதுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு பெரிய வீடை கட்டிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் இல்லை? என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற, நான் ஏமாத்தல. ஆனா இன்றைக்கு பல இடங்களிலே இது இருக்கா இல்லையா? ஆனா அந்நிய பாஷை எப்படி அங்கே வருகிறது? கெட்ட வார்த்தை பேசுகிறவருடைய வாயில எப்படி இந்த பாஷை வருகிறது? சிந்திக்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் யோசிங்க. கணவன் மனைவியை அடித்து துரத்தி விட்டு இங்க சபையில வந்து அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கிறாங்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? நல்லா யோசித்து பாருங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பரவச நிலை. இந்த பரவச நிலையிலிருந்து நீங்க மாறணும். திடீர்னு நீங்க நினைச்ச மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, அது இல்லை. இது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. சபையில பார்த்தா இன்னைக்கு அந்நிய பாஷையை கற்றுக் கொடுக்குறாங்க, உடம்ப லூசா விடுங்கிறாங்க, ஒரே வார்த்தையை சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்கிறாங்க. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா இது ஒரு ரகசிய பாஷையும் கிடையாது, தூதர் பாஷையும் கிடையாதுன்னு சொல்லி பவுல் எந்த ஒரு 2 அந்நிய பாஷையை குறித்தும் பேசவே இல்லை. அவர் பேசுனதெல்லாம் ஒரே ஒரு அந்நிய பாஷை தான், பற்பல பாஷைகள். நான் கேட்கிறேன், அட்லீஸ்ட் பற்பல பாஷையிலையாவது பேசுங்க. யாருக்குமே அந்த வரம் இல்லை, அந்த வரம் நின்று போச்சா? உலகத்துல இந்த ஒரு ரகசிய பாஷையை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாருமே, எல்லா சபையிலையும் இந்த பற்பல பாஷை, அது உலகத்துல யாருமே பேசுன மாதிரியே தெரியல. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கருத்தை கொண்டு வரல, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். எச்சரிக்கை. இதை நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், அட்லீஸ்ட் கர்த்தரை சரியா பின்பற்றுகிறவங்க இதை புரிந்து கொண்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒருபோதும் நீங்க இந்த பாஷை பேசுறீங்கிறதுக்காக மட்டும் மேன்மை பாராட்டாதீங்க. இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு நம்பாதீங்க. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. வரக்கூடிய நாட்களில் இன்னும் கூடுதலாக சில விளக்கங்களை தர விரும்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.